الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذلك إلا للمؤمن إن أصابته السراء شكر فكان خيرا له وإن أصابته الشراء صبر فكان خيرا له أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் முழு உலகத்துடைய சொந்தக்காரன். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து அவனுடைய நாட்ட பிரகாரம் அவனுடைய இஷ்ட பிரகாரம் முழு உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அவன் நாடினால் நாடியதை நாடிய பிரகாரம் நாடிய விதத்தில் செய்யக்கூடியவன். இன்றைக்கு இன்றைய சிச்சுவேஷன், டேம்ல இருந்து தண்ணி வருது, ஆற்றிலிருந்து வருது, குளங்கள் கக்கி வருவது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறான் என்றா, حتى إذا جاء أمرنا وفارت النور, எங்கட கட்டளை எங்கட ஏவல் வந்துச்சுண்டா சும்மா இருக்கக்கூடிய அடுப்பும் பொங்கி எழும்பும் என்று நபி அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு விளங்கப்படுத்துறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் மக்கள் கேட்டாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க. இந்த இடத்துல கப்பல் கற்றார், பாலைவனம், கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை, எங்கால தண்ணி? அல்லாஹ்ட ஆர்டர், நூஹே கப்பலை கட்டுங்க, தண்ணிக்குரிய ஏற்பாடு நாங்க செய்யறோம். அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அழகா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான்டா, அல்லாஹ்ட கட்டளை வந்தது, அடுப்புக்குள்ளால் இருந்தும் தண்ணி வந்தது. இன்னைக்கு வெள்ளம், ஒரு கப்பல் போற அளவு தண்ணி. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல். அல்லாஹ் ஆத்த கடலை குளங்களை அவன் கையில வச்சிருக்கிறான், அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். அவன் எப்ப ஓடும்படி அதுக்கு ஏவுறானோ அப்ப ஓடும், எப்ப நிக்கணும் அல்லாஹ் கட்டளை இடுறானோ அப்ப தண்ணி நிக்கும்.
எப்ப வத்தோனுமோ அல்லாட கட்டளை அப்ப வத்தும், எப்ப பூமியிலிருந்து அல்லாஹ் தண்ணியை வெளியாகிறதுக்கு கட்டளை இட்டானோ பூமி தண்ணியை வெளியாகும். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான் மேலான சகோதரர்களே, குல் அரஐதும் இன் அஸ்பஹ மாஉகும் கௌரா فمن يأتيكم بماء معين. இந்த மேலால் இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே நிலத்துக்கு கீழே போனால் வத்தி விட்டால் இந்த ஊற்று தண்ணிகளை யாரு வெளியாக்குறார்? இதெல்லாம் இந்த ஈமானுடைய பாடங்களை விளங்கினவங்க தான் சஹாபாக்கள். நைல் நதி வத்தின நேரம் நைல் நதி இப்ப பெருக்கெடுத்து ஓடணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியும் முழு உலகத்துடைய கண்ட்ரோல் அல்லாஹ்ட கையில இருக்குது. அதனால லெட்டர் எப்படி போகுதுண்டா, மின் அமீரில் முஃமினீன் இலா நைலி மிஸ்ர். அமீருல் முஃமினீன் உமர்ட்டிருந்து கடிதம் யாருக்கு? இலா நைலி மிஸ்ர், மிஸ்ருடைய நைல் நதிக்கு. فإن كنت تجري من قبلك فلا تجري. நீ ஓண்ட இஷ்ட பிரகாரம், நீ ஓண்ட விருப்ப பிரகாரம் ஓடுறதாக இருந்தா நீ ஓடாது, நீ ஓடாது. فإن كان الله الواحد القهار يجريك. அடக்கக்கூடிய அடக்கி ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் உன்னை ஓட வைப்பதாக இருந்தால், இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வார்த்தைகள், அவங்களுக்கு விருப்பம் எப்படி கேட்கலும், நீ அல்லாஹ்ட கட்டளையின் பிரகாரம் அல்லாஹ் உன்னை ஓட வைக்கிறதாக இருந்தால் நீ ஓடு. அப்படி சொல்லலுமே, நேரடியாக ஆத்துக்கே சொல்லலும் நீ ஓடு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட விதம், அல்லாஹ் உன்னைய ஓட வைக்கிறதா இருந்தா உன்னைட்ட கேட்கல, ஃபனஸ்அலுல்லாஹல் வாஹிதல் கஹ்ஹார அய்யுஜ்ரி. அந்த அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன் உன்னை ஓட செய்யுமாறு. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்துடைய ஏற்பாடும் அல்லாஹ்ட கையில தான் இருக்கு. அல்லாஹ் எவ்வளவு விளங்கப்படுத்துறான்டா, ஏண்ட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடக்குது என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அவலம் யரௌ இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வயக்பில் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். வானத்தை பாருங்க, பறவைகள் அதனுடைய சிறகுகளை விரிச்சு பறக்குது. சிறக விரிச்சு காத்துல அடிக்கிறதுனால பறக்கல்ல. மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அந்த பறவை விழாம புடிச்சு கொண்டிருக்கிறானா. அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான் மேலான சகோதரர்களே, وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا. மரத்திலிருந்து ஒரு இலை விழுறதாக இருந்தாலும் அல்லாஹ்ட இல்முக்கு தெரியாம, அல்லாஹ்ட கட்டளைக்கு அங்கால ஒரு மரத்திலிருந்து இலை கூட விழாது. இதுதான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல, அஃபரஐதுமுல் மாஅ அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜா ஃபலௌலா தஷ்குரூன். நீங்க குடிக்கக்கூடிய தண்ணியை பார்க்கலன்னு அல்லாஹ் கேட்கிறார். இன்னைக்கு மிருகங்கள் எல்லாம் செத்து தண்ணி வருவது, தண்ணிய கொதுப்பாட்டி ஆற வச்சு குடிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறார், குடிக்கிற தண்ணிய நீங்க பார்க்கலையா? நாங்க நாடினால் நீங்க மதுரமாக குடிக்கக்கூடிய இந்த தண்ணிய உப்பு தண்ணியாக நாங்க இறக்குவோம். அல்லாஹ் கேளும் மேலான
மழை பெய்து மீன் மேகத்திலிருந்து விழுகுது. எங்கால போச்சு மீன்? அல்லாஹ் அனுப்புறான், ரஹ்மத்தாகவும் அனுப்புறான், அஸாபாகவும் அனுப்புறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இந்த நம்பிக்கை எங்கட கல்புல வரும், இந்த ஈமான் எங்கட கல்புல வரும். மேலான கஷ்டம், அந்த நம்பிக்கை வாரதுன்றது கஷ்டம். அதனாலதான் சோதனைகளுக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை வச்சுக்கிறது. இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி அவங்களோட ஃபலாயில் எழுதுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் பொதுவாக எல்லா முஸ்லிம்களோடையும் பேசுவார், சொர்க்கவாசிகளோடு எல்லாரோடையும் பேசுவார். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடங்குவாங்க, ஏனைய சஹாபாக்கள் அடங்குவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தனியா எடுத்து அவங்களோட பிரைவேட்டா ஒரு டிஸ்கஷன் நடக்கும், தனிப்பட்ட முறையில பேசுவாங்க. ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகம் வேற, ஏனைய சஹாபாக்களுடைய தியாகம் வேற. பிகத்ரில் கத்தி துக்தஸபுல் மஆலி ومن طلب العلا سهر الليالي تروم العزة ثم تنام ليلا يغوص البحر من طلب اللآلي تروم العزة ثم تنام ليلا. அந்த பெரியார் அந்த பைத்துல ஆரம்பத்துல சொல்றார், ومن طلب العلا سهر الليالي. யாரு பெரிய பெரிய அந்தஸ்துகளை அடையணும் என்று ஆசைப்படுறாங்களோ, சஹிரல் லயாலி, அவங்க இரவேல முழிச்சிருக்கணுமா. பிகத்ரில் கத்தி துக்தஸபுல் மஆலி. உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வருமோ அவ்வளவுக்கு அவர் ஆகிரத்துடைய உயர்ந்த அந்தஸ்துகளை சம்பாதிச்சு கொள்வார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துறீங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்க வாராங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா வாராரு மகளோட வாழ்க்கையை பார்க்க, மகளை பார்க்க. வந்து பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட கையில எல்லாம் கரகட்ட வந்திருக்குது, தழும்புகள் வந்திருக்குது. ஒரு ஆம்புல கையில இந்த தழும்புகள் எல்லாம் வந்திருந்தா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறார் என்று சொல்லிடும். ஒரு பொம்புளையோட கையில வந்திருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ கஷ்டப்படுறா. வாப்ப பார்த்துட்டாரு மகள்ட கையில, கண்ட உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. ஏன்? மகள் கஷ்டப்படுறாள், யாருக்கு பொறுக்காது? யாரு பொறுத்து கொண்டு இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா சொன்னாங்க, இஸ்பிரியா ஃபாத்திமா, ஃபாத்திமா பொறுத்துக்கோங்க, அலா முராரத்தி துனியா, இந்த துனியால வரக்கூடிய இந்த கசப்பான நிலைமைகள் இருக்குதே, இத நீங்க பொறுத்துக்கோங்க. லினஐமில் ஆখিরাতি கதா, ஆখিরাத்துல உங்களுக்காக அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இன்பங்களை அடைவதற்காக வேண்டி உலகத்துடைய இந்த கஷ்டங்களை, சிரமங்களை பொறுத்துக்கோங்க மகளே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்தினார். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்க 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 சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. உலகத்துல அல்லாஹ்க்கு விருப்பமான மக்கள், மனிதர்கள் தான் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை மாதிரி யாருக்குமே கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, இன்ன அஷத்தன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, கடுமையாக சோதிக்கப்பட்ட மக்கள் நபிமார்கள். அதுல தன்னை குறிப்பாக்கி சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, நான் சோதிக்கப்பட்டதை போல ஊதீது ஃபில்லாஹி மா லம் யூத அஹத்,
அல்லாஹ்ட விஷயத்துல நான் சோதிக்கப்பட்டது போல வேற யாரும் சோதிக்கப்பட இல்ல. அல்லாஹ்ட விஷயத்துல நான் பயமுறுத்தப்பட்டது போல வேறு யாரும் பயமுறுத்தப்பட இல்ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, உலகத்துடைய எல்லா நிலைமைகள், எல்லா சூழல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி முடிச்சிட்டார். கதபல்லாஹு மகாதீரல் خلائق قبل ان يخلق السماوات والارض ب50,000 سنه. வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு உலகத்துடைய படைப்பினங்களுடைய முடிவை அல்லாஹ் எழுதி முடிச்சிட்டார். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் قبل அன் நப்ரஅஹா இன்ன ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم إن الله لا يحب كل مختال فخور. இந்த பூமியில உங்களோட ஆத்மாக்களில் என்னென்ன சோதனைகள், என்னென்ன சேதங்கள், என்ன பிரச்சனைகள், என்ன பலாய் முசீபத்துகள் எல்லாம் வருவதோ இல்லா ஃபீ கிதாபின் மின் قبل அன் நப்ரஅஹா, நாங்க எழுதி அதை முடிவு செஞ்சு முடிஞ்சு. ஏன் நான் இத குர்ஆன்ல சொல்லியிருக்கிறேன், ஏன் இத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், சொல்லக்கூடிய காரணம் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். லிகை, ஏனென்றால் லா தஸவு அலா மா ஃபாதகும், இந்த பிரச்சனைகள், இந்த வெள்ளங்கள், இந்த சுனாமி இதெல்லாம் வந்து உங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகுதே, எதெல்லாம் உங்களை தவறிவிட்டதோ அதுக்கு உங்களுக்கு ஒரு கவலை வரும் தானே, உங்களுக்கு ஒரு சஞ்சலம் வரும் தானே. 20-30 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது 2-3 நாள் எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். லிகைலா தஸவு அலா மா ஃபாதகும், உங்களுக்கு நடந்ததால உங்களுக்கு எதெல்லாம் தப்பி போச்சோ, எதெல்லாம் உங்களோட கையை விட்டு நழுவி போச்சோ, இதை வச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. வலா தஃப்ரஹூ பிமா ஆதாகும், சல்லி வருது, நல்லா சம்பாதிக்கிறார், ஒரு கடை 2 கடையாகுது, 2 நாளாகுது, பெருகி கொண்டு போகுது, இதெல்லாம் துனியா வரக்கூடிய நேரம் நீங்க சந்தோஷப்படவும் கூடாது, துனியா கையிலிருந்து போக்கல நீங்க கவலைப்படவும் கூடாது. அதனால தான் நான் இந்த விஷயத்தை குர்ஆன்ல சொல்றேன். கஷ்டம் தானே, உள்ளத்துக்கு தாங்கிக் கொள்ளையில. அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்றது முதலாவதாக வரக்கூடிய கட்டத்துல பொறுமை செய்யும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நாங்க இழந்ததை விட சிறந்தது அல்லாஹ் தருவானா? அதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். எல்லாரும் சகோதரர், அல்லாஹ்க்கு மாற்றமான சில வார்த்தைகளை, அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேசினா, நாங்க பேசினு எங்களுக்கு நாங்க எங்கட கையிலிருந்து கலந்து போன எல்லாம் திரும்பி வர போறதும் இல்லை, ஒன்றும் நடக்க போறது இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் அதுக்குரிய கூலிய தருவான், நிச்சயமாக தருவான், வல்லாஹி தருவான். சஹாபாக்களோட சம்பவங்கள் இதுக்கு ஆதாரமாக இருக்கு. எனவே கணேசக்குரிய மேலான சகோதரர்களே, சோதனை என்றது அல்லாஹ் நிச்சயமா சோதிப்பான். அல்லாஹ் சொல்லிட்டான், சோதனை வரும். லதுபுலவுன்ன, நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், திட்டவட்டமாக நாங்க உங்களை சோதிச்சே ஆவோம். இவருக்கு என்ன வந்து எங்களுக்கு தானே தெரியும். இல்ல மேலான சகோதரர், எங்கட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் என்ன தெரிஞ்சவங்க இந்த மஜ்மால ஈக்கிறாங்க. 2004 சுனாமி வந்தது.
இது போல பெரிய உயிர் சேதம். அல்லாஹ் என் உம்மாவை வாப்பாவை தங்கச்சி அதுல மௌத்தாக்கினான். அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் அவனோட கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பானா. தீன தந்தான் அல்லாஹ் இங்க கொண்டு வச்சிருக்கிறார். நிச்சயமா திருப்பி தருவான். பொறுமையாக இருந்தால், அல்லாஹ்ட்ட நன்மை ஆதரவு வைத்தால் நிச்சயமாக கிடைக்கும். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி முடிஞ்சு, நிச்சயமாக உங்களோட இந்த வாழ்க்கைய நாங்க கஷ்டத்துல தான் நாங்க படைச்சிருக்கிறோம். உலகத்துடைய வாழ்க்கைய கஷ்டங்களோட சிரமங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, வயல்ல இருக்கக்கூடிய இந்த நெற்கதிர்களுக்கு எப்படி காத்து அடிக்கிற நேரம் அது அங்கால இங்கால சரியுதோ, அதே போல ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்க்கையில சோதனை வந்து கொண்டே இருக்கு. ஒன்று முடிய இன்னொன்று, இன்னொன்று முடிய இன்னொன்று. அல்லாஹ்வை நெருங்க நெருங்க சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஹஸிபன் நாசு ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸ், மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா நாங்கெல்லாம் முஃமின்கள் ஈமான்தாரிகள் என்று சொன்னால் அவர்களை சோதிக்காம நாங்க அவங்கள சும்மா விடுவோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா? நிச்சயமாக அல்லாஹ் சோதிப்பான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قالوا إنا لله وإنا إليه راجعون. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நாங்க சோதிப்போம் உங்களைய. பிஷைஇ மினல் ஹௌஃப், பயத்துல கொஞ்சத்தை வச்சு. மலைக்கு இருட்டக்கோலே பயம், காற்று நார்மலா கொஞ்சம் கூட வளமையை விட கொஞ்சம் கூட வீசக்கொள்ள உள்ளத்துல ஒரு விதமான பயம். பசியில கொஞ்சம். இந்த கொஞ்சம் எல்லாம் ஆகிரத்தோடு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்றது. ஆகிரத்துடைய பயமோட துனியாவுடைய பயத்தை வச்சு பார்த்தா துனியாட பயம் பயமே இல்லை. ஆகிரத்துடைய பசியோட துனியாட பசியை வச்சு பார்த்தால் சக்கராத்துல உள்ளவனுக்கு அடிக்கிற தாகம் கடல் தண்ணிய குடிச்சாலும் அவனோட தாகம் போகாதான். ஆகிரத்துடைய பசியோட துனியாவுடைய பசி, நாங்க கொஞ்சம் பசிய வச்சு உங்களைய சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள்ல கொஞ்சம் அதை கலட்டி அதை இல்லாமலாக்கி அழிச்சு நாங்க உங்களைய சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர் சேதங்கள் உண்டாக்கி நாங்க சோதிப்போம். வஸ்ஸமராத், உங்களோட வியாபாரத்துடைய ப்ராஃபிட் கேபிட்டல், இதுகள்ல நாங்க உங்களுக்கு சோதனைகள் உண்டாக்குவோம். மேலான சகோதரர்களே, நிலைமைகள் வரக்குள்ள ஈமான் தடமாறாம ஈக்கிறதுக்கு தான் அடிக்கடி ஈமான புதுப்பிக்க சொல்றது. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஈமான் இல்லாம இருக்கல்லே. ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட மஜ்லிஸ்ல ஈக்கக்கூடிய நேரம் ஒரு நிலைமை, வீட்டுக்கு போனா இன்னொரு நிலைமை. அந்த நிலைமையை மாற்றி கொள்றதுக்கு மஸ்ஜிதுக்கு தான் ஓடி வர பார்த்தாங்க. அந்த வார வழியில தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கண்டாங்க. மஸ்ஜிதுக்கு கூப்பிடுறது, வாங்க தாலீம்ல உட்காருங்க, ஜுமேராத்துக்கு வாங்க, அல்லாஹ்ட பாதையில வெளியாகுங்க, வீட்டுல தாலீம் குர்ஆன் ஹதீஸ்களை வாசிங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அல்லாஹ் சொன்ன விஷயங்கள். இது அடிக்கடி பேச பேச கேட்க கேட்க, ஓ என்ன அல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறானே எங்கட ஞாபகத்துல வந்து கொண்டே இருக்கு. அதுக்குதான் நாங்க குர்ஆன் ஹதீஸ வீடுகள்ல ஞாபகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஏன் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிருக்கிறான்டா,
இந்த நிலைமைகள் வரக்கூட எங்களை கல்வும் நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஏண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். லா யஸாலுல் பலாஉ லில் முஃமினி வல் முஃமினா. ஒவ்வொரு ஈமான்தாரியான பெண்ணுடைய ஆணுடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஃபீ நஃப்ஸிஹி, அவண்ட உடல்ல உயிர்ல சில நேரம் சோதனைகள் ஏற்படையலும். வமாலிஹி, அவனுடைய சொத்து செல்வங்கள்ல சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படையலும். வவலதிஹி, அவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல சோதனைகள் பிரச்சனைகள் ஏற்படையலும். ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வமா அலைஹி ஹதீஆ. இந்த சோதனைகள் எல்லாம் எது வரைக்கும் வரும்? மௌத் வரைக்கும் வரும். இன்ஷா அல்லாஹ் மௌத்தோட அல்லாஹ்வை சந்திப்பார். வமா அலைஹி ஹதீஆ, அவருக்கு எந்த விதமான பாவங்களும் இருக்காது. இந்த ஹதீஸ் எல்லாம் பயான்ல ஜும்மால எல்லாம் அடிக்கடி இப்ப இதைத்தான் பேசுறாங்க. பேசினதையே தான் பேசணும். ஏனென்றா அப்பதான் எங்கட ஈமான் பலசாவி கொண்டு வீக்காவி கொண்டே போகுது. இந்த விஷயங்களை குர்ஆன ஹதீஸ கேட்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு தைனமும் இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்த பேசக்கூடிய நேரம் எங்களுக்கு நடந்த சோதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நினைவு வரும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதுவமாக இருந்தா ஆரம்பத்துல அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை தந்தானோ அதே கூலி அல்லாஹ் இப்ப ஓதினாலும் தருவார். மேலான கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு சுருக்கமான வாழ்க்கை. ஆகிரத்துடைய தயாரிப்புக்கு தான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையெல்லாம் தந்துகிறார். கொஞ்சம் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் சிறியோரு கால பகுதி இந்த வாழ்க்கை அல்லாஹ் தந்தது ஆகிரத்தை சம்பாதிச்சு கொண்டு வாங்க. துனியால கிடைக்கும் இல்லாம போகும், கிடைக்கிறதுனால நலவும் இல்லை, இல்லாம போறதுனால கைசேதவும் இல்லை. அல்லாஹ் எங்களை குர்ஆன்ல விளங்கப்படுத்துறானே, فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ كَلَّا. எங்கட மைண்ட் செட்டை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். ஃபஅம்மல் இன்சான், மனிதன் எப்படியா கொண்டவன் என்றா, இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமா, அவனுக்கு நல்லா கண்ணியப்படுத்தி அவனை சொத்து செல்வங்களோட நல்லா ஜொலியா அவனை வச்சா அவன் சொல்றான், அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்துகிறான். அடியானுடைய மைண்ட் செட், அவட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது என்றதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னையோட இரக்கம், அல்லாஹ் என்னைய மோம்பாத்துகிறான். இல்ல மேலான சகோதரர்களே, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அல்லாஹ் அவன்ட ரிஸ்க்ல நெருக்கடியை ஏற்படுத்தினால் அவன் சொல்லுவானாம், ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னைய கேவலப்படுத்திட்டான். தந்ததனால் என்ன சொல்றான்? என்னைய கண்ணியப்படுத்திட்டான். எடுத்ததனால் என்ன சொல்றான்? என்னைய கேவலப்படுத்திட்டான். அல்லாஹ் ஒரே வெட்டில வெற்றான். கல்லா, அப்படி இல்ல உங்களோட கதை. நீங்க சொல்ற மாதிரி தாரதனால உங்களுக்கு கண்ணியமும் இல்ல, எடுக்கிறதுனால உங்களுக்கு கேவலமும் இல்ல. சஹாபாக்கள் என்ன இருந்துச்சு? கீழே ஆடைய சுத்தினா மேல மறைக்கிறது உடுப்பு இல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸ்ல ஒரு சஹாபிக்கு பின்னால மற்றவர் மறைஞ்சு இருந்து கொள்வார். ஏன்? ரசூலுல்லாஹ்க்கு முன்னால எங்கட மேல் விளங்கப்படாது, ஒழுக்கமாக இருக்கணும். கீழாட இருக்கி மேலாட இருக்கி வீட்டுக்கு போனா அதுதான் சுப்ரா போட்டு சாப்பிடுவாங்க, மேலாடைய
சாப்பிட்டு முடிஞ்சு அதை மறு சைட் பரட்டி போடுவாங்க, விரிப்பு, தூங்குவாங்க. எங்கட மாதிரி பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் செட் இல்ல. மேலான சகோதரர், சஹாபாக்கள் அல்லாஹ் கேவலப்படுத்தினானா? கேட்டா மாளிகையிட தூண்கள் அதிர்ந்து, பேரை கேட்டான் அடுக்கம். எதால் அல்லாஹ் கொடுத்தான்? எதால் அல்லாஹ் கொடுத்தான்? குன்னா அஸல்லன்னாஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க மக்கள்ல கேவலமான கீழ்த்தரமான மக்களாக இருந்தோம். ஃபஅஅஸனல்லாஹு பில் இஸ்லாம். அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எங்களை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தினார். فمهما نطلب العزة بغير ما أعزنا الله أذلنا الله. எப்ப அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தின ஒன்று அல்லாம வேறண்ட கொண்டு நாங்க கண்ணியத்தை எதிர்பார்ப்போமோ அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தியே தீருவான். நிம்மதியா யார்ட கையில் இருக்கு? அல்லாஹ்ட கையில் இருக்கு. சந்தோஷம் அல்லாஹ்ட கையில் இருக்கு. கண்ணியம், கேவலம் எல்லாம் அல்லாஹ்ட கையில தான் இருக்கு. அல்லாஹ் நாடியவங்களை கண்ணியப்படுத்துறான், நாடியவங்களை கேவலப்படுத்துறான். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நிரந்தரம் என்றது உலகத்திலிருந்து ஆகிரத்தை சம்பாரிச்சுக்கொண்டு போறதுதான் நிரந்தரம். உதாரணத்துக்கு எங்கட ஒரு ஒரு ஹாஃபிதுடைய குர்ஆன பாடமாக்கினவர், அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதி, ஒருத்தட்ட கல்புல குர்ஆன் இருக்குது, ஒருத்தர் குர்ஆனை ஃபுல்லா பைஹார்ட் பண்ணிக்கிறாருன்னா என்ன சுனாமி வந்தாலும் என்ன வெள்ளம் வந்தாலும் குர்ஆனை கல்புல இருந்து கலட்டேல. சேவிங் என்றது பிக்ஸ்ட் டிபாசிட், ஆகிரத்துடைய டிபாசிட். மேலான சகோதரர்களே, ஒருத்தர் குர்ஆனை பாடமாக்குகிறார், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லுவான் அந்த ஹாஃபிஸ பார்த்து, இக்ரா வரத்தில் வர்தகி கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா. உதாரணத்துக்கு ஒரு ஹாஃபிஸுடைய சிறப்பை சொல்றேன். ஆகிரத்துடைய சேமிப்பு பிள்ளைகளா ஹாஃபிஸாகிறது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்லுவான் அந்த ஹாஃபிஸ பார்த்து, நீ ஓது. இக்ரா, அவர் ஓதுவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓதி 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 இன்ஷா அல்லாஹ் அந்த ஹாஃபிஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் அந்த 6000 சொச்சம் ஆயத் ஓதி முடிப்பார். அவரு ஏறிக்கொண்டு 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 ஒவ்வொரு ஃப்ளோவா ஏறி 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 6666வது ஆயத்துல போய்த்து நிற்பார். உதாரணத்துக்கு இங்க அபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது, 100 தட்டு 150 தட்டு. அங்க இருந்து கீழே பார்த்தா கீழே உள்ள பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி விளங்கும்? எறும்பு ஓட்டுற மாதிரி தான் விளங்கும். எவ்வளவு கோடிக்கணக்கான வாகனம், பெருமதியான வாகனமா இருந்தாலும் அந்த வாகனம் என்னான்னு கூட விளங்க. இந்த ஹாஃபிஸ் 6666வது தட்டுல இருந்து, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் எப்படி எட்டி கீழே பார்த்தாருண்டா துனியாட கொடிய பிடிச்சவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க, அவங்கள விளங்கே மாறு. சல்லி இது கங்கால சல்லிய காண தேவையில்ல, அவ்வளவு தொங்கல் கண்டாச்சு. அந்த துனியாதாரி அவட பார்வையில. மேலான சகோதரர்களே, சேமிப்பு என்றது ஆகிரத்துடைய சேமிப்பு. ஒரு பிள்ளைய ஹாஃபிஸாக்கினா, வாப்பமார் ஒரு புள்ளைய ஹாஃபிஸாக்கினா, அந்த ஹாஃபிஸுக்கு அந்த ஹாஃபிஸ் உடைய வாப்பக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. மன் கரஅல் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதுவாரோ, வதஅல்லமஹு, யார் குர்ஆனை படிப்பாரோ, வஅமில பிஹி, யார் குர்ஆன் படி அமல் செய்வாரோ, ஹாஃபிஸ் ஆலிம் எல்லாம் இதுக்குள்ள வந்தாச்சு. உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமஹ் ضوءஹு அஹ்ஸன மின் ضوء الشمس في بيوتكم الدنيا. 150 மில்லியன் கிலோமீட்டர்ஸ்க்கு அங்கால தான் நாம் இருக்கிற இந்த சூரியன். இன்றைக்கு முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூரியன் இருக்கிறதே 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிறார்.
9,30,00,000 மைல் தூரத்துக்கு அங்கால இருக்குதாம். அந்த சூரியன் கொஞ்சம் வெயில் கூடினாலே எங்களுக்கு தாங்கிக் கொள்ளலாமே, கண் கூசுது, டிரைவ் பண்ணி கொள்ளலாமே. இந்த சூரியனை கொண்டு எங்கட வீட்டுக்குள்ள வச்சா ஊடி எவ்வளவு வெளிச்சமாக இருக்கும், அதை விட வெளிச்சமாக இருக்குமா ஒரு ஹாஃபிளுடைய உம்மா வாப்பாக்கு கொடுக்கக்கூடிய கிரீடம். இதுதான் சேமிப்பு மேலான சகோதரர். மதரசால போட்டா என்ன நடக்குமோ தெரியா, ஹாஃபிஸ் குர்ஆன பாடமாக்கின ஜொப். மதரசாக்கு போறே ஜொப் செய்யறதுக்கு அல்ல, மதரசாக்கு போறே அல்லாஹ் என்னையோட என்ன பேசுறான்ன்றத விளங்குறதுக்கு. அல்லாஹ் நான் ஓதுறேன், தக்பீர கற்றேன், அல்லாஹ் என்னையோட பேசுறான், நான் அல்லாஹ்வோட பேசுறேன், சூறாக்கள் ஓதப்படுவது, இதுல இருந்து அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல வாரான். உதாரணத்துக்கு சூரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் எனக்கு என்ன சொல்ல வாரான் விளங்குவோமா இல்லையா, கடமையா இல்லையா, அதுக்குத்தான் போறதாங்க. அல்லாஹ்வை அடைய, அல்லாஹ்வை விளங்க, அல்லாஹ்ட தொடர்பை உண்டாக்க, வேகமாக அல்லாஹ்ட தொடர்பை உண்டாக்குறதுக்கு தான் அங்க போறது. இது எங்கட ரிஸ்க்கு தடை இல்ல, ரிஸ்குடைய வளர்ச்சி. குர்ஆன் அது பரக்கத். யார்ட வீட்டுல குர்ஆன் ஓதப்படுமோ அது பரக்கத்துடைய வீடு. ஒரு மலைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும், இங்க உள்ள மலைய இன்னொரு இடத்துக்கு அனுப்பணும் வைங்களே, ஏதாவது ஒரு மேஜிக், ஒரு மந்திரம் ஒன்று இருக்குதா, ஓதி ஊதினா அந்த மலை இங்க இருந்து அங்கல போகணும். அல்லது ஒரு மையத்தை கொண்டு வச்சிருக்குது, இந்த மையத்தை பேச வைக்கணும், ஏதாவது ஒரு மந்திரம் இருக்குதா, ஓதி ஊதினா பேசணும். ஒன்றும் இல்ல, அப்படி ஒரு மெஜிக் ஒன்று இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்ன குர்ஆனன், அந்த ஆயத்துல மலைகளை நகர்த்தோணும் என்றா அதுக்கும் சக்தி உள்ளது தான் இந்த குர்ஆன். மௌத்தாவினவனை பேச வைக்கணுமா அதுக்கும் சக்தி வாய்ந்தது தான் இந்த குர்ஆன். எங்களால ஏலாததை செய்யக்கூடியதுதான் குர்ஆன். நோயா குர்ஆன், கஷ்டமா குர்ஆன், வாழ்க்கையில நெருக்கடி பிரச்சனையா குர்ஆன். அல்லாஹ் எங்களுக்கு எல்லா நிலைமைக்கும் தீர்வை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல வச்சிருக்கிறார். எந்த அமல்லையும் நடிக்கல. தொழுறமாய் ஒருத்தர் நடிக்கிறார், நடிக்கல. நோம்பு பிடிக்கிற மாதிரி நடிக்கிறார், நடிக்கல. நடிங்க என்று சொல்லப்பட்ட ஒரு அமல் ஒன்று இருக்கும்டா, குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் அழுவுறது தான். குர்ஆன் ஓதக்கூட அழுது ஓதுங்க. உங்களுக்கு அழுவ வரலையா, அழுவ வார மாதிரி நடிங்க. வேற எந்த ஒரு அமலுக்கும் நடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை இஸ்லாத்துல. அதெல்லாம் ரியா, முகஸ்துதில தான் சேர்க்கப்படும். அந்த அமல் எல்லாம் கபூலியத்தை இல்ல, நடிக்கக்கூடிய அமல்கள். அழுவுறமாய் நடிங்க, அழுவ வரலையா, எங்க குர்ஆன் ஓதக்கூடிய நேரம். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த நாட்கள் நாங்க அதிகமாக குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓத ஓத வாழ்க்கையில நிச்சயமாக அதுக்குரிய முன்னேற்றத்தை, கண்ணியத்தை, அதனுடைய பிரதிபலன்களை கண்டுகொண்டே இருப்பார். நாங்க ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போகணும், ஒரு வியாபாரத்தை முடிக்கணும், அவனோட பேசணும், எத்தனை பிளான் போட்டுரும். நாங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு போது அவருக்கு ஒரு சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். ஏன் எங்கட காரியங்களை சாதிக்கிறதுக்கு. இதே நாங்க அல்லாத விஷயத்துல செஞ்சுட்டு நாங்க அவன்கிட்ட போவோமா இருந்தா, ஒரு அவர் ஒரு ஹாஃப் அன் அவர் குர்ஆனை திறந்து, யா அல்லாஹ் நீ என்னோட பேசுறாய், எனக்கு விளங்குது இல்ல. பொதுமக்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்றது பூர்த்தியாக விளங்காது. திறக்கிறது, ஆரம்பிச்சு ஓதுறது, யா அல்லாஹ் நீ எனக்கு என்னமோ சொல்ல வாராய், நீ என்ன சொல்ல வாரியோ அதை எனக்கு விளங்கப்படுத்தியா அல்லாஹ். அதனாலதான் போன்ல குர்ஆன் ஓதுறதை விட சிறந்தது குர்ஆன் முஸ்ஹஃப விரிச்சு குர்ஆன் ஓது. வுதுவோடு கிப்லாவை முன்னோக்கி குர்ஆனை திறந்து அதுக்கு நாங்க எங்களைய தயார்படுத்தி அல்லாஹ்க்கு முன்னால வந்து நின்று, யா அல்லாஹ் உன்னிட்ட வந்திருக்கிறேன் ரஹ்மானே, உன்னையோட நான் பேச வந்திருக்கிறேன். அழுவ ஒட்டோவா வரும் மேலான சகோதரர். எங்கட இயலாமையை வெளிப்படுத்தி
எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லையா அல்லாஹ். நீ இதுல பரக்கத்தை வச்சிருக்கிறாய், ஷிஃபாவை வச்சிருக்கிறாய், வாழ்க்கையோட வெளிச்சத்தை வச்சிருக்கிறாய், எல்லாமே இதில் இருக்கு ரஹ்மானே. ஆனா எனக்கு ஒன்றுமே விளங்குதில்லை, நீ எனக்கு விளங்கப்படுத்துவாயா? நீ இதுல என்னத்தெல்லாம் வச்சிருக்கிறாயோ அதெல்லாம் நீ எனக்கு தருவாயா? இப்படி அல்லாஹ்வை முன்னோக்கி அல்லாஹ்ட்ட நாங்க குர்ஆன் எடுத்து ஓத தொடங்குவோமாக இருந்தா, மேலான சகோதரர்களே, இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க எங்கட காரியங்களை செய்ய ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றியே தருவார். ஒரு விஷயத்த ஜனாதிபதியோட பேசிட்டு ஜனாதிபதி செல்றாரு, இந்த இடத்துக்கு பேசி நீ போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். எவ்வளவு ஷூரா போவோம், நாங்க எவ்வளவு உறுதியோட போவோம். இது எல்லா ஜனாதிபதிகள் அவங்களுக்கெல்லாம் ஜனாதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனோட கொஞ்ச நேரம் ஒரு கம்யூனிகேஷன், கொஞ்சம் அவனோட பேசிட்டு அவன்கிட்ட அழுதுட்டு அவன்கிட்ட 4 விஷயங்களை கேட்டுட்டு எங்கட துனியாட காரியங்களை செய்ய போவோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா காரியங்களையும் லேசாக்கி தருவார். நோயா குர்ஆன் ஓதுறேன், குர்ஆன் அது பாரம், சரியான பாரம். அது அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. நபியே, நாங்க உங்களுக்கு இறக்கக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதே, எப்படியா கொண்ட வார்த்தை தெரியுமா? கவுல் ஸகீல், பாரமான ஒரு வார்த்தை. துனியா ஆகிரத்துடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தையை தான் நாங்கள் உங்களுக்கு தாரோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கக்கூடிய நேரம் கடுமையான குளிர் காலத்திலேயும் அவங்களுக்கு வேர்த்து போடுவாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவ்வளவு ஹெவியானது தான், அவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கினது தான் இந்த குர்ஆன். குர்ஆன வாழ்க்கையில் எடுக்கணும் மேலான சகோதரர்களே. கியாமத்துடைய நாளையில லா யதகல்லமூன் இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். அல்லாஹ் யாருக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவனை தவிர வேற யாருக்குமே கியாமத்துடைய நாளையில பேசல. யாரும் யாரையும் சிபாரிசு செய்யல. இவர் ஏண்ட ஆள் யா அல்லாஹ் இவரை தூக்கி நீ சொர்க்கத்துக்கு செய், அப்படி ஒன்றும் ஷஃபாஅத் என்றதே இல்ல கியாமத்துடைய நாளையில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் குர்ஆனு ஷஃபீஉன். குர்ஆன் இருக்குதே, அது கியாமத்துடைய நாளையில மக்களுக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடியது. மன் ஜஅலஹு அமாமஹு, யாரு தனக்கு முன்னால குர்ஆன் ஆக்கி கொள்றாரோ, காதஹு இலல் ஜன்னah, அவரை அந்த குர்ஆன் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் செய்யும். இந்த எல்லா வாழ்க்கையோட எல்லா நிலைமைகள்லையும் அல்லாஹ் என்ன சொல்ல வாரான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வாராங்க, இதன் பிரகாரம் தன்ன வாழ்க்கையை அமைச்சு கொள்றது. தனக்கு முன்னால குர்ஆன் ஆக்கி கொள்றதுன்ற தன்னுடைய எல்லா வழிகாட்டலையும் குர்ஆன்ல இருந்து எடுக்கிறது. வமன் ஜஅலஹு வராஅ ظஹரிஹி, யார் குர்ஆன தண்ட முதுகுக்கு பின்னால் ஆக்கி கொள்றாங்களோ, வாசியான நேரம் வரக்கூடிய நேரம் குர்ஆனும் அதுக்கு ஓகேயாக இருக்குதுன்னா குர்ஆன் எடுக்கிறது. இவருக்கு விருப்பம் இல்ல, ஆனா அல்லாஹ் வானம் என்கிறான், அந்த டைம் குர்ஆன் ஓரமாக்குறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஓரமாக்குறது. யார் இப்படி செய்வாங்களோ சாகஹு இலன்னார், நரகத்துக்கு அந்த குர்ஆன் அவனை இழுத்து கொண்டு போய் சேர்க்குமா. சாக்க என்றா இந்த ஆடு அறுக்கக்கூடிய நேரம் கைத்தால பிடிச்சி இழுக்கக்குள்ள அது வருமா? வராது. அந்த கைத்தை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் சாக்க என்று சொல்றது. அப்படி இழுத்து கொண்டு போய் நரகத்துல சேர்க்குமா இந்த குர்ஆன். எனவே கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, கொஞ்சம் கால வாழ்க்கை. எனவே கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க, அவ்வலு மை யுதுஆ இலல் ஜன்னதி யௌமல் கியாமah,
கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துக்கு முதலாவதாக அழைக்கப்படக்கூடியவர் அல்லதீன யஹ்மதூனல்லாஹ ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ரா. கஷ்டமான நிலைமையில சந்தோஷமான நிலைமையில இந்த ரெண்டு நிலைமையிலையும் யாரு அல்லாஹ்வை புகழ்றாங்களோ அவங்களத்தான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில சொர்க்கத்துக்கு முதலாவதாக அல்லாஹ் அழைப்பான். மேலான சகோதரர்களே, நிலைமைகள் அது எப்படியும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஒவ்வொரு நிலைமையிலையும் நாங்க எப்படி அல்லாஹ்வை அடைகிறது, அல்லாஹ்ட நெருக்கத்தை உண்டாக்கி கொள்றது, அல்லாஹ்ட தொடர்பை சீராக்கி கொள்றது, இந்த வசதியான நேரம் வருவது அதை வச்சு நான் எப்படி அல்லாஹ்வை அடைகிறது. சல்லிய வசதி அல்லாஹ் இப்ப தந்திருக்கிறான், நான் இந்த நிலைமையில எப்படி நான் அல்லாஹ்வை அடைகிறது. கஷ்டங்கள் நெருக்கடி சோதனை பிரச்சனை வருவது இந்த நிலைமையில நான் எப்படி அல்லாஹ்வை அடைகிறது. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ்ட மஅய்யத், என்னோட அல்லாஹ் இருக்கிறார், என்னோட அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். எப்ப விழுந்தாலும் தூக்கி எங்களை விடுறதுக்கு, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாரத்துக்கு அவர் என்னையோட இருக்கிறார். அத மாதிரி அல்லாஹ் சொல்றார், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாக இருக்கிறவர்கள், பொறுமையோடு இருக்கிறவங்களோட நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறார், அல்லாஹ் உதவி செய்வான். மேலான சகோதரர், இதை விட ஒரு ஆறுதல் இல்ல, இதை விட ஒரு ஆறுதல் ஒன்று இல்லை. எவ்வளவு தான் யாரு தான் கொண்டு கொட்டினாலும் தான் சம்பாதிச்சது, தான் கஷ்டப்பட்டது தனக்கு தான் தெரியும். வேர்வை சிந்தி, சிலவங்க நாட்டாம வேலை செஞ்சு கரத்தை இழுத்து பொட்டி தூக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3000 ரூபாய் சேர்த்து கொண்டு வாரது என்றது அவங்களுக்கு தான் தெரியும். மேலான சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி கண்ணால கண்ணீர் வாரத்துக்கு எங்கட கல்வியில் இருக்கக்கூடிய கவலைகள் அல்லாஹ்ட்ட கொட்டி அல்லாஹ்ட்ட கேட்போமாக இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் தருவார். எனவே கணேசுக்குரிய மேலான சகோதரர்களே, இந்த நிலைமைகள் சீராக அல்லாஹ் எங்களுக்கு சில அமல்களை தந்திருக்கிறார். முக்கியமான ஒரு அமல் தான் குர்ஆனுடைய திலாவத். குர்ஆனுடைய திலாவத் முக்கியமான ஒரு அமல். துனியா ஆகிரத்துடைய நிலைமைகள் எல்லாத்தையும் சீராகும். அடுத்தது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த விக்ர், இத எந்த நோக்கத்துல யார் ஓதுவாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. அடுத்தது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்றது. இந்த ஸலவாத் சொல்றதால எங்கட கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம போகும், பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி ஸலவாத் சொல்றது? இன்னைக்கு நாங்க சிலவங்களை கூப்பிட்டு கேட்டா விதவிதமான ஸலவாத்துகள் சொல்றாங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல நபியுடைய எந்த ஒரு ஹதீஸ்லயும் வராத ஸலவாத்துகள் சொல்றாங்க. எங்களுக்கு அமல் என்றது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்ததுதான் அமல். அவர் செஞ்சது, இவர் செஞ்சது, அந்த அவுலியா அதெல்லாம் பொறவு. சஹாபாக்களை விட அரபு தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல யார் இருந்தா? அவங்களுக்கு அப்ப அவங்களோட ஸ்டைல்ல ஒரு ஸலவாத் உண்டாக்கி இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஸலவாத் சொல்லும்படி சொல்றீங்களே, நாங்க எப்படி உங்களுக்கு ஸலவாத் சொல்லணும், எங்களுக்கு சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியதிஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம் وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. அநேகமான சஹீஹான ரிவாயத்துகள்ல புகாரி உட்பட வந்திருக்கக்கூடிய ஸலவாத், இப்படி ஸலவாத் சொல்லுங்க. யார் சொல்லி கொடுக்கிறா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி சொல்லணும் யா ரசூலல்லாஹ். அடுத்தது ஒரு அமல்,
இஸ்திக்ஃபார். நிலைமைகளை கஷ்டங்களை சீராக்கக்கூடிய ஒரு நிச்சயமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் இதெல்லாம் அல்லாஹ் தாரது ஏன்? நாங்க சும்மா யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹ் எங்கட கண்ணியத்தை எங்கட அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனைகளை தந்தான். ஆனா எங்கட பாவங்களும் இந்த அழிவுகள் நாசங்கள் வர்றதுக்கு காரணமா இல்லையான்றத நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஏண்ட வாழ்க்கையில எந்த இமாம் ஜமாத் தஹஜ்ஜுத் தேவல்ல, ஏண்ட வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் இமாம் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். வேற வேற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேற வேற மீட்டிங்க்கு டைம் எடுத்து வாரோம். அல்லாஹ்வோட மீட்டிங் எத்தனை பேர் நாங்க இமாம் ஜமாத்துக்கு நாங்க வாரோம்? நபி அல்லாஹ் வர்ணிக்கிறான் குர்ஆன்ல, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். நபி உங்களோட மிச்சம் இரக்கம் உள்ளவங்க, உங்களோட ஹிதாயத்துல பேராவல் கொண்ட நபி. அந்த நபி சொன்னாங்க, இமாம் ஜமாத்துக்கு தொழாத வந்த ஊட்ட இந்த வாலிப சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து விரவு போட்டு பத்த வைக்கிறதுக்கு எனக்கு நினைவு வருவது. நான் எவ்வளவு இமாம் ஜமாத்துல பெர்ஃபெக்ட் ஆகிறேன். ஏண்ட புள்ளகள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க? பாலிகான வயது வந்த ஒவ்வொரு ஆண்களும் இமாம் ஜமாத்துக்கு வாரது வாஜிப். பெண்கள் அந்த நேரம் உரிய நேரத்துல தொழுவது அவங்களுக்கு கட்டாய கடமை. இதுல நான் எவ்வளோ சும்மா அதெல்லாம் விடுவோமே, எங்கட அல்லாட தீனுக்காக அல்லாட பாதையில நாங்க வெளியாகிறது எந்த நிலைமையில இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லதமுருன்ன பில் மஅரூஃப், நன்மையை ஏவிக்கொண்டே இருங்க, பாவத்தை தடுத்து கொண்டே இருங்க. அப்படி நீங்க செய்யாட்டி அல்லாஹ் உங்களே சோதிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு தண்டனைகள் இறக்குவான். அதுக்கு பின்னால நீங்க துஆ கேட்பீங்க, துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ்வுடைய அஸாபை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு அமல் இந்த தஅவத்துடைய அமல். وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. எந்த ஊர்ல எந்த நாட்டில சீர்திருத்த பணியில ஒரு மக்கள் உழைப்பு செஞ்சு கொண்டு பாடுபட்டு கொண்டு இருப்பாங்களோ அந்த ஊரை நாங்க அழிக்க மாட்டோம். நாங்க யோசிச்சு பார்ப்போம், எங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மஜ்மால ஏண்ட இந்த வருஷத்துடைய வக்ஃப் நான் கொடுத்துட்டேனா இல்லையா? ஏண்ட இந்த தாவத்துடைய அமல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. இதெல்லாம் தான் காரணம். அடுத்த ஒரு அமல் தான் அல்லாட சோதனைகள் பிரச்சனைகள் இருந்து நாங்க கலர்றதுக்கு அல்லாட பாதையில வெளியாடு. இதை விட உலகத்துல ஒரு சிறந்த ஒரு அமல், உலகத்துக்கு வந்த ஆகப்பெரிய சோதனை கண்ணியமான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். அதுக்கு பின்னால வஹியுடைய பாப் வாசல் இறங்குற வாசல் மூடப்பட்டது. அதை விட கஷ்டம் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு சோதனை, ஒரு நஷ்டம் ஒன்று இல்லை. அல்லாஹ் எப்படியும் ரசூலுல்லாஹ் மௌத்தாக்கியோ ஆக வேண்டும். அல்லாஹ் மௌத்தாக்கினான். அந்த நேரத்துல கூட அல்லாஹ்ட பாதையில உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படைய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சார். நிலைமைகள் சீராகணுமோ அல்லாஹ்ட பாதையில வெளியாகணும். நிச்சயமாக நான் குர்ஆன் ஹதீஸை வச்சு உறுதியாக சொல்றேன், அல்லாஹ் எல்லா நிலைமைகளையும் சீராக்குவான். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களே பார்ப்போம். நான் ஏண்ட வாழ்க்கையில இந்த கஷ்டமான நிலைமையில, இந்த நெருக்கடியான நிலைமையில ஏண்ட ரப்ப நான் சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, ஏண்ட ரப்ப நான் அடையணும் என்றதுக்காக வேண்டி இந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு இல்லாம போகணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு வழியை திறக்கணும், நான் அல்லாஹ்வை அடையணும் என்ற ஒரு நியத்துல சொல்லுங்களே பார்ப்போம். இந்த டிசம்பருக்குள்ளால இந்த வருஷத்துடைய வக்து முடிக்காதவங்க 4 மாசம் வெளிநாடோ உள்நாடோ பைதல்லையோ நான் அல்லாஹ்வுடைய பாதையில போக தயார் என்றவங்க எழுப்பி நில்லுங்கள் இன்ஷா அல்லாஹ்.